விஜயலட்சுமி அரெஸ்ட் பண்ணிட்டா கீர்த்தனா வந்துருவான்னு நினைச்சோம். ஆனா கீர்த்தனா வரலையே. அந்த விஜயலட்சுமி இன்னும் கீர்த்தனா கடத்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாமே. நந்தினி, அந்த போன் எடுத்து பேசுமா. சரிம்மா. அம்மா, பிரியா கால் பண்றா. கீர்த்தனா பத்தி கேட்டா என்ன பண்றது? ரிங் போகுது, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசுமா, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பிரியா, நான் நந்தினி பேசுறேன். சாமி தரிசனம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? பரிகாரம்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அண்ணி. நீங்க உயிரோட திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அத்தை எல்லா விஷயத்தையும் போன்ல சொன்னாங்க. எல்லாம் நீயும் வரணும். திருப்பதி போன நல்ல நேரம் தான் பிரியா. திருப்பதி போன திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் திரும்பி வந்துட்டேன். உங்க கல்யாணமும் திருப்தியா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இங்க கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ வர வேண்டியதுதான் பாக்கி. அண்ணி, கீர்த்தனா இருந்த போன் அவகிட்ட கொடுங்களேன். அவ ஏதோ டாலர் வாங்கிட்டு வர சொன்னா. என்ன டாலர் வாங்கிட்டு வரணும்னு கேட்கணும். கீர்த்தனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷாப்பிங் போயிருக்கா. வர லேட் ஆகும்னு சொன்னா. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், லைன் கிடைக்கவே இல்லை. பரவாயில்ல பிரியா, உனக்கு இஷ்டப்பட்ட டாலரை வாங்கிட்டு வா. சரி. கீர்த்தனா வந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. நாங்க இன்னைக்கே கிளம்பி வரோம். கண்டிப்பா சொல்றேன். பாய். பாய். போலாம். நந்தினி, போன்ல பேசும்போது நம்ம சமாளிச்சிட்டோம். நேர்ல வந்து என் தங்கச்சி கீர்த்தனா எங்கன்னு கேட்டா என்னம்மா சொல்றது, என்ன பண்றது? ஐயோ ஐயோ, உண்மையை சொல்லவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. கீர்த்தனாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னா பிரியா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அதுக்காக உண்மையை மறைச்சாலும் தப்பாயிடுமே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அதுக்குள்ள கீர்த்தனா கிடைச்சிருவான்னு நம்பிக்கை இருக்குமா? அப்படி கிடைச்சிட்டா எல்லாருக்குமே சந்தோஷம்தான் நந்தினி. என் புள்ள கல்யாணமும் நல்லபடியா நடந்துரும். கடவுளே, கீர்த்தனா எப்ப கிடைக்க போறான்னு தெரியலையே. வில்லன் சார், நல்லா முருகலா நெய் போட்டு 2 தோசை. பசிக்குதே, பாவம் பொண்ணாச்சேன்னு சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதிகாரமா கேக்குற. ஆமா, நீ தானே எனக்கு கடத்திட்டு வந்திருக்க. அப்ப நீ தானே எனக்கு வயிறார சாப்பாடெல்லாம் போடணும். ஆமா, நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம நீ பாட்டுக்கு கேஷுவலா இருக்க. ஆக்சுவலி எனக்கு எதுக்கு பயம்? அதான் நீயே சொன்னியே, எங்க அக்கா கல்யாணத்துக்கு என்னை கொண்டு போய் விடுவேன்னு. உன் வார்த்தையை நீ காப்பாத்துவேன்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு நீ கெட்டவனா இருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். ஹலோ மாஸ்டர், அடுத்ததா முருகல ஒரு நெய் தோசை. என்னது மாஸ்டரா? என்ன அப்படி பாக்குற? கடத்திட்டு வந்தல, நான் சாப்பிட கேக்குறதெல்லாம் நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும். முடியலையா? ஹலோ, அந்த டிவியை கொஞ்சம் போட்டு விடுறது. உன் ஒருத்த மூஞ்சி எவ்வளவு நேரத்தை பாக்குறது? போர் அடிக்குது இல்ல?
கொளுத்தும் அக்னி வெயில் சென்னை மக்களை வாட்டி எடுக்கிறது. அதே நேரத்தில் நல்ல மனிதர்கள் தாகத்தை தணிப்பதற்கு நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். இப்போது நாம் பார்ப்பது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அருணாச்சலம் ரோட்டில் மக்களுக்கு நீர்மோர் கொடுத்து கொண்டிருக்கும் நல் உள்ளம் படைத்த ஒரு இளைஞரை சந்திப்போம். கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, இந்த மரக்கண்ணை உங்க வீட்டுக்கு முன்னால் நட்டு வைங்க. சரி தம்பி. தேங்க்ஸ்பா. என்ன வெயிலுப்பா, ஒதுங்க ஒரு நிழல் கூட இல்லப்பா. ஆமா தாத்தா, மரம் இருந்தாதான் வெயில் கொஞ்சமாவது தனியும், அடிக்கிற வெயிலும் குறையும். ஆமாப்பா, இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி போட்டா அப்புறம் வெயில் எப்படி தம்பி குறையும்? ஒதுங்க நிழல் எப்படி தம்பி கிடைக்கும்? ஆமாங்க தாத்தா. தாத்தா கொடுங்க கொடுங்க. இந்தாங்க, இந்த மரக்கண்ணை உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் தெருவுலையோ நட்டு வைங்க. உங்கள் பேரனும் பேத்தியும் நிழல் இல்லாமல் தவிக்க மாட்டாங்க தாத்தா. இந்த சின்ன வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனையா தம்பி? வெட்டித்தனமாக பொழுதை கழிக்காமல் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றிய, உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள்ப்பா. கண்டிப்பாக இந்த மரக்கண்ணை நான் வளர்ப்பேன்ப்பா. நீ நல்லா இருக்கணும். நன்றி தாத்தா. தண்ணீர் மோர் எல்லாருமே கொடுக்குறாங்க, அது என்ன சார் மரக்கன்று? அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது என் கண் முன்னாடி ஒரு வயசானவர் வெயில் தாங்க முடியாமல் இறந்துட்டாரு. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என் வீடு, பக்கத்து தெருன்னு எங்கள் ஏரியா ஃபுல்லாக மரக்கன்றுகள் நட்டு வச்சேன். இன்றைக்கி அதுங்கெல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிது. அது மாதிரி எல்லா ஏரியாலையும் மரக்கன்றுகள் நடணும். அதனால தான் மோர் கொடுக்கும்போது மரக்கன்றுகளையும் சேர்த்து கொடுக்குறேன். இன்றைய தேவையான தாகத்தை தீர்க்கிறது மட்டும் இல்லாம எதிர்கால தேவைக்காக மரக்கன்றுகளை கொடுத்து மரங்களை வளர்க்க சொல்ற இவர்தான் இன்றைய ஹீரோ. சரி சார், இப்போ உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? பேர்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன சார் பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கோவிலுக்கு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு அந்த டியூப்லைட் வெளிச்சத்தையும் மறைக்கிற அளவுக்கு பெருசா பேர் எழுதி விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இவ்ளோ பெரிய நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வரீங்க, ஆனா உங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க சார், ஏன் உங்க பேரை சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். பெரிய ஆள் தான் பண்ணி. சரி, எனக்காக உன் பேர் என்னன்னு சொல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி, ஹீரோ மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ற, அப்புறம் எதுக்கு வில்லன் ஆட்டம் என்ன கடத்தி வச்சிருக்கியா? ஆக்சுவலி நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? பாவம், நம்மளை ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கா. நாம அவங்க அக்கா பிரியா கல்யாணத்தில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னதை நம்பிட்டா போல இருக்கு. நான் அவளை கொண்டு போய் விட போகிறது இல்லைன்னு அவளுக்கு தெரியாது போல இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சா எப்படி ரியாக்ஷன் பண்ணுவானே தெரியலையே. ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல பிரியா வீட்டுக்கு வந்துருவாளே. கீர்த்தனா கடத்தப்பட்ட விஷயத்தை நாம எப்படிமா அவகிட்ட சொல்லி சமாளிக்கிறது? இப்படி அமைதியாவே இருந்தா என்னம்மா பண்றது? நந்தினி சொல்லுமா, என்னம்மா பண்ணலாம்? கீர்த்தனாவை அந்த அருண் தான் ஆள் வச்சு கடத்தினான்னு பிரியா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். வேண்டாம் நந்தினி, பிரியா வந்ததும் வராததுமா நாம ஏன் இந்த விஷயத்த சொல்லி அப்செட் பண்ணணும்?
கீர்த்தனாவை கடத்தின விஷயத்த திடீர்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கலாம். ஆமாமா நந்தினி, பிரியா வந்த உடனே அவகிட்ட யாரும் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாம அவளை டென்ஷனும் பண்ண வேண்டாம். எப்படிம்மா நம்ம பிரியா கிட்ட சொல்லாம இருக்கிறது? அவ தங்கச்சிய கடத்திட்டு போயிருக்காங்க. அவகிட்ட சொல்லாம மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. இது என்ன சின்ன விஷயமா? இப்ப நாம அவகிட்ட மறைச்சாலும் பிரியாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல போயிடும். தெரியும் போது நாம ஏன் சொல்லலன்னு நம்ம மேல வருத்தப்பட மாட்டா? அது இல்லம்மா நந்தினி, அந்த அருண் தான் கீர்த்தனாவை கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. நாமளும் அருண் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிட்டோம். இந்நேரம் அருணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த அருண் அவங்க அப்பாவும் கீர்த்தனாவை கூட்டிக்கிட்டு நேர்ல வரப்போறாங்க. அதுக்குள்ள நாம ஏன் அவசரப்படணும்? இப்போதைக்கு எதையாவது சொல்லி பிரியாவை சமாளிப்போம். பிரியா வந்ததும் யாரும் அத பத்தி அவகிட்ட சொல்லாதீங்க. என்னம்மா பேசுறீங்க? சொந்த தங்கச்சி காணாம போயிருக்கா. நாம எப்படிம்மா சொல்லாம மறைக்கிறது? உண்மையை சொல்லி அவளை சமாதானப்படுத்துவோம். இங்க பாரு நந்தினி, உன்னால சமாளிக்க முடிஞ்சா சமாளி, இல்லனா நானே சமாளிச்சுக்கிறேன். தேவையில்லாம இப்படி நேர்மை நியாயம்னு சொல்லி பிரியாவோட கல்யாணத்தை அநியாயமா நிறுத்திடாத. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நாம எல்லாரும் சேர்ந்து மறைச்சாதான் அது தப்பாயிடும். யாரும் எந்த உண்மையும் சொல்ல வேணாம். உண்மை சொன்ன காரியமே கெட்டு போயிடும். ஏற்கனவே என் பையனுக்கும் பிரியாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணமே தடைப்பட்டு இப்பதான் பல பிரச்சனைக்கு நடுவுல நல்லபடியா நடக்க போகுது. இப்ப நீங்க வர உண்மையை சொல்லி தேவையில்லாம குழப்ப வேணாம். பாருங்க, கீர்த்தனை கண்டிப்பா நல்லபடியா கிடைச்சிருவா நமக்கு. அது வரைக்கும் பிரியா கிட்ட யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க, புரியுதுங்களா? அத்தை, வாங்க வாமா. வாமா வா. பிரியா, சுவாமி தரிசனம்லாம் நல்லபடியா கிடைச்சதா? ஓ, நல்லபடியா கிடைச்சது. கூட்டம் ரொம்ப அதிகமா இல்ல, அதனால சாமி பக்கத்திலே நின்னு வேண்டிக்கிட்டோம். என்னங்க திருப்பதி பிரசாதம். என்னங்க. அண்ணி, நீங்க திருப்பதி போனதுனால உங்க வாழ்க்கையில திருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்களும் போயிட்டு வந்திருக்கோம். எங்க வாழ்க்கையிலயும் திருப்பம் வந்துரும்ல? நீ வருணதான் கல்யாணம் பண்ணிப்ப, அதுதான் திருப்பம். நந்தினி, என்ன வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள போம்மா. ஆமாமா, ரொம்ப டயர்டா வந்திருப்பேன். உள்ள வாமா, உள்ள வாடா. வாங்க போ பிரியா. நந்தினி, எதுவும் சொல்லிடாத, சரியா? நந்தினி, என்ன என்னடி பண்றது? கீர்த்தனா, கீர்த்தனா, கீர்த்தனா. அத்தை, ஆமா, கீர்த்தனா எங்க ஆளைய காணோம். அது கீர்த்தனா, கீர்த்தனா. அத்தை, கீர்த்தனா எங்க போயிருக்கா? அத்தை, கீர்த்தனாவை கேட்டா ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? இல்லம்மா, நாங்க எவ்வளவு எடுத்து சொன்னோம். நீ வந்த உடனே உன்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னோம். அக்கா கிட்ட நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு காயத்ரி இருக்கால, அவ அக்கா கல்யாணத்துக்கு போயிருக்கா. நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிருக்காமா. ஷாப்பிங் போனவ அப்படியே அவ ஃப்ரெண்டோடவே போயிட்டா. நீங்க இவ்ளோ தூரம் சொல்லிருக்கீங்க, அவ அதே மீறி எதுக்காக போகணும்? நான் எத்தனை முறை அவளுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? போன்ல சார்ஜ் கூட இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவ ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்தாமா எங்களுக்கு ஃபோன் பண்ணா. நாளைக்கு காலையில வந்துருவா. நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுமா. இன்னைக்கு வரட்டும் அவ. இது என்ன புது பழக்கம்? பெரியவங்க சொல்லி கேட்காம வெளியில போறது? கீர்த்தனா, அக்கா, நான் கீர்த்தனா ஃப்ரெண்ட் காயத்ரி.
உங்க போட்டோவை நான் கீர்த்தனா மொபைல்ல பாத்திருக்கேன். கீர்த்தனா எங்க? நானே அவளை தேடி தான் இங்க வந்தேன். என்ன சொல்ற காயத்ரி? என் அக்காக்கு நீ தான் மெஹந்தி போட்டு விடணும்னு சொல்லிட்டு 2 நாளா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா. அதான் வந்தேன். சாரிக்கா, நேத்தே வரலாம்னு நினைச்சா முடியல. என்ன காயத்ரி சொல்ற? உன் அக்காவுக்கு கல்யாணம்னு சொல்லி உன் கூட போனதாதான் போன்ல சொல்லியிருக்கா. என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. எங்க வீட்ல நான் ஒரு பொண்ணு தான். கீர்த்தனாவை பார்த்தே 4-5 நாள் ஆகுது. சரிக்கா, நான் வரேன். அத்தை, வீட்ல என்ன நடக்குது? கீர்த்தனா எங்க போனா? அவ ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம், அதுக்காக போயிருக்கான்னு சொன்னீங்க. அந்த பொண்ணை நேர்ல வந்து கீர்த்தனா வரலன்னு சொல்லிட்டு போகுது. அங்கேயும் போகல, வீட்லயும் இல்ல. வேற எங்க போயிருக்கா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. இப்படி எல்லாருமே மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? அவளுக்கு என்னதான் ஆச்சு? மன்னிச்சிருமா பிரியா. கீர்த்தனாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்க அத்தை. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உன்கிட்ட உண்மையை மறைக்க நினைச்சது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருமா பிரியா. நம்ம கீர்த்தனாவை கடத்திட்டாங்கம்மா. என் தங்கச்சிய கடத்திட்டாங்களா? யார் அத்தை கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? முதல்ல யாரு கடத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அருண் தான் ஆளை வச்சு நம்ம கீர்த்தனாவை கடத்திருக்கான். யாரோ ஒவ்வொருத்தன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கீர்த்தனாவை கடத்திட்டோம், சேஃபா தான் இருக்கா, எங்க காரியம் முடிஞ்ச உடனே கீர்த்தனாவை கொண்டு வந்து விட்டுடுறோம்னு சொன்னா. வேற யாராவது பணத்துக்காகவும் நகைக்காகவும் கடத்திருந்தா நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்கல்ல. ஆனா அந்த அருண் உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகத்தான் திட்டம் போட்டு ஆளை வச்சு கடத்திருக்கான். ஆரம்பத்துல இருந்தே உன் கல்யாணத்தை தடுக்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தா முடியல. நீயும் பிடிவாதமா வருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்ட. அவனுக்கு கல்யாணத்தை தடுக்க வேற வழி இல்லாம நம்ம கீர்த்தனாவை கடத்திட்டாமா. அவன் அப்படிலாம் பண்ணா நான் மனசு மாறி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சிட்டானா? அது கனவுலயும் நடக்காது. இப்ப என் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியலையா அத்தை? இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. கீர்த்தனாவுக்கு எதுவும் ஆகாது. அந்த அருண் அம்மாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அவங்க அம்மாவை உள்ள வச்சது அவனால தாங்க முடியாம அவனே கீர்த்தனாவை கூட்டிட்டு இங்க வந்துருவான். இன்ஸ்பெக்டரும் அவனை தான் தேடிட்டு இருக்காரு. அப்பனும் மகனும் தலைமறைவாயிட்டாங்க. எப்படியும் அவங்க வெளியில வந்துதாம ஆகணும். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா இருமா. என் தங்கச்சி கீர்த்தனை வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். என் தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வருண் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க. அப்படி சொல்லாத பிரியா. இங்க பாரு பிரியா, கீர்த்தனாவை கடத்திக்கிட்டு போனது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போயிட்டா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும்ல. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது பிரியா. அது எப்படி ஆண்டி முடியும்? என் தங்கச்சி இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே நின்னு போன கல்யாணம் பிரியா இது. இப்பதான் கை கூடி வந்திருக்கு. தயவு செஞ்சு உன் வாயால அப்படி சொல்லாத பிரியா. என்னால முடியாது ஆண்டி. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். ஆமா பிரியா, அம்மா சொல்றது சரிதான். நாம அந்த அருண் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு கல்யாணத்தை நடத்தாம இருக்க கூடாது. என்ன நம்பு பிரியா, நம்ம கல்யாணத்துக்குள்ள கீர்த்தனாவை நான் கூட்டிட்டு வரேன். அந்த அருண் நிரந்தரமா நம்ம வாழ்க்கையிலே குறுக்க வராதபடி அவன் மேல கிட்னாப் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். இல்ல வருண், என் தங்கச்சியை நேர்ல பார்க்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்படி சொன்னா அந்த அருண் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் பிரியா. அந்த அருண் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் தங்கச்சி உயிர் தான் முக்கியம். என்ன மன்னிச்சிடுங்க. என் தங்கச்சி தான் எனக்கு உயிர். என் தங்கச்சி கிடைக்கலனா நான் உயிரை விடவும் தயங்க மாட்டேன். காணா போன தங்கச்சிய எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்காம என்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. என் தங்கச்சி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. கூட பிறந்த தங்கச்சி காணாம போயிருக்கா. இதெல்லாம் விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்ன இந்த ஊர் உலகம் கேவலமா பேசாதா? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. பிரியா, வருண், பிரியா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல.
வேற யாரா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. நாம எல்லாருமே சேர்ந்து கீர்த்தனாவை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா கல்யாணத்தை நடத்துவோம்.